80s கிட்ஸின் கனவு வாகனமாக திகழ்ந்த Yamaha RX100 பைக் மீண்டும் புதுப்பொலிவுடன் சந்தைக்கு வர உள்ளது. வீட்டில் சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயமாக இருந்த 1980களில் பணக்காரர்களின் அடையாளமாக பார்க்கப்பட்டவை பைக்குகள். அதில் பல பணக்காரர்கள் கௌரவமாக கருதிய மோட்டார் சைக்கிள்கள் என்றால் ராயல் என்ஃபீல்டு புல்லட் மற்றும் ராஜ்தூத். அவற்றுடன் விற்பனை செய்யப்பட்ட இன்சுசுகி, ஹோண்டா CT100, கவசாகி KB100 ஆகிய பைக்குகளுக்கு போட்டியாக களமிறக்கப்பட்டதுதான் யமகா நிறுவனத்தின் RX100. ஜப்பான் நாட்டின் யமகா நிறுவனத்தை இந்தியாவில் ஆழமாக கால் ஊன்றச் செய்ததில் RX100 மாடலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து இந்தியாவில் ஒருங்கிணைத்து RX100 மாடலை விற்று வந்தது யமகா. இந்த மாடலுக்கு இந்தியர்களிடையே இருந்த வரவேற்பை பார்த்து இங்கேயே ஆலை அமைத்து உற்பத்தியை தொடங்கியது அந்த நிறுவனம். ஒரிஜினல் யமகா RX100 மாடலில் 98cc 11 HP பவருடன் கூடிய 2-ஸ்ட்ரோக் என்ஜின் ஆகியவை முக்கிய சிறப்பம்சங்கள். மைலேஜ் 40 கிலோமீட்டர் தான் என்றாலும் சூப்பர் ஃபாஸ்ட் வேகம், காதை கிழிக்கும் சப்தம் போன்றவையே அப்போதைய இளைஞர்களின் ஈர்ப்புக்கு முக்கிய காரணம். ஆயிரத்து 1990களில் விற்பனை நிறுத்தப்பட்டாலும் இளைஞர்களை இன்றளவும் சுண்டி இழுக்கிறது யமகா RX100. இதனாலேயே தற்போது நல்ல பராமரிப்பில் இருக்கும் யமகா RX100 பைக்கின் விலை தற்பொழுது பழைய மோட்டார் வாகன சந்தையில் புது வாகனத்திற்கு இணையாக இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு வாகனத்தையும் வாங்கி மறுநாளே விற்றாலும் பாதி விலைக்குத்தான் போகும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் 1990களில் சுமார் 20,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட யமகா RX100 வாகனத்தின் விலை பழைய வாகன சந்தையிலேயே தற்பொழுது 50,000 ரூபாய். இன்னும் சொல்ல போனால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு விண்டேஜ் வாகனமாக RX100 பைக்கை இன்றும் பயன்படுத்தி வருகிறார்கள் சிலர். BMW, KTM, டுகாடி என இன்று பல பைக்குகள், ஏன் யமகா நிறுவனமே பல புதுமையான இருசக்கர வாகனங்களை சந்தைப்படுத்தி இருந்தாலும் RX100 வாகனத்தின் மீதான ஈர்ப்பு குறையவில்லை பலருக்கு. இதை சரியாக புரிந்து கொண்ட யமகா நிறுவனம் RX100 மாடலை மீண்டும் இந்திய சந்தைக்கு கொண்டு வர விரும்புவதாக கூறியிருப்பதுதான் தற்போதைய ஹைலைட். தற்போது அமலில் இருக்கும் புகை விதிகள் காரணமாக 2-ஸ்ட்ரோக் என்ஜின் இல்லாமல் BS6 தரத்தில் விற்பனைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது யமகா. எடுத்தவுடன் RX100 பெயரில் வேறொரு மாடலை அறிமுகம் செய்துவிட முடியாது என்பதால் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகே
இந்திய சந்தைக்கு வர இருக்கிறது Yamaha RX 100. அதுவரை Yamaha RX 100 காதலர்கள் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. காத்திருப்பது காதலர்களுக்கு எப்பொழுதும் சுகம்தானே. காத்திருக்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.